Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. ஸ்டார்ட் பண்ணலாமா? இனி ஜாயின் பண்ணணும்ல ஆட்கள்? ஆமா பாஸ்டர். ஆமா, என்ன கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். இதோட எத்தனை கிளாஸ் ஆயிருக்கு தெரியுமா? யாருக்காவது கால்குலேஷன் இருக்கா? என்ன பாஸ்டர் கேட்டீங்க? இதுவரையில எத்தனை கிளாஸஸ் கவுண்டிங் இருக்கா? இன்னைக்கு 11th கிளாஸ். இன்னைக்கு 11th கிளாஸ். மொத்தம் 10 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே. டோட்டலா 16 கிளாஸஸ் தானே? ஆமா, ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க 16ன்னு சொன்னீங்க. இல்லை, எனக்கும் தெரியல. ஏன்னா எத்தனை கிளாஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்பீடா போகணுமா ஸ்லோவா போகணுமான்னு. 16 தான் சொன்னீங்க பாஸ்டர் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, தெரியல. ஓகே, இதுவே பாஸ்டர் ரிஜி கவுண்டிங் வச்சிருப்பாரு. Okay, let's start. Father God, we thank you for this wonderful time. Thank you, Lord, for the opportunity that you have given us to come before your presence and learn your word. இந்த ராத்திரி நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விஷயம் கூட இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் நாம மகிமைப்படட்டும். நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆல்ரைட். நோவாவை குறித்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். நோவா ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று கொடுத்தார். அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள்லேயே நோவாதான் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுக்கு பயந்தவனாய் தேவனோடு கூட நடக்கிறவனாய் இருந்தான். ஸோ அப்படி இருந்ததுனால அவன் ஆக்கினை தீர்ப்புல இருந்து மரணத்திலிருந்து அவன் தப்பித்து கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். தப்பித்து கொண்டான், அப்படிதான் சொல்லணும். ஸோ ஆண்டவர் அந்த அந்த பேழையை கட்டுவதற்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் கைட் பண்றார், ப்ளூ பிரிண்ட் தர்றார். எப்படி செய்யணும், எத்தனை அடியா பெருசா இருக்கணும், லென்த் எவ்வளவு இருக்கணும், பிரெத் எவ்வளவு இருக்கணும். ஸோ அந்த நாட்கள்ல மேபி நோவாவுக்கு தெரியாம இருக்கலாம், எத்தனை மிருகங்கள் வரும் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாது. ஸோ அத்தனை மிருகங்களுக்கு அவன் எவ்வளவு பெரிய பேழையை செஞ்சா கரெக்டா எல்லா மிருகங்களும் அதுக்குள்ள தங்குவதற்கு ஒரு ஒரு இடம் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சரியான ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல அது எவ்வளவு பெரிய ஷிப்பு இருக்கும்னா 45,000 கோட் ஷீப், அதாவது ஷீப் சைஸ்டு ஆடு சைஸ் மிருகங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு 45,000 மிருகங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு அது பெருசா இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தா 17,600 ஸ்பீசிஸ் அதுக்குள்ள இருந்தது. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தா 17,600 ஸ்பீசிஸ் இருக்குது அப்ராக்சிமேட்லி. ஸோ யோசிச்சு பாருங்க, நோவா பேழைக்குள்ள இருந்த சூழ்நிலை. லாஸ்ட் வீக் நான் சொல்லிட்டு இருந்தேன், the first lockdown ever who went through the first lockdown was Noah. No facilities, எதுவுமே இல்லை, வெளியே கூட வர முடியாது, அடுத்தவங்க கிட்ட பேச முடியாது, ஏன்னா ஒரே குடும்பம் தான் இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்ஸ் இல்லை, மீடியாஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது 365 நாளுக்கு மேல அவங்க அந்த பேழைக்குள்ள இருந்திருக்காங்க. ஸோ இட் டாக்ஸ் அபவுட், நான் அன்னைக்கு சொன்ன the ark talks about, அதாவது the same word that is used here, பேழைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் மோசேக்கு தன்னுடைய அம்மா செஞ்ச அந்த நாணல் பெட்டியும் ஆர்க்கு தான் குறிக்குது. அப்புறம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் ஆர்க்கு தான் குறிக்குது. ஸோ இது மூன்றுமே என்ன செஞ்சதுன்னா, இட் ப்ரொடெக்டட் த பர்பஸ் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் அது காப்பாற்றியது.
நோவாஸ் ஆர்க் protected the first family. ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து மனிதர்கள் பெருகக்கூடிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது, அது பாதுகாத்தது. மோசே வந்து இந்த நாணல் பெட்டியில வைத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைவனை பாதுகாத்தது. மூன்றாவது ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இட் protected the word of God. அதுக்கப்புறம் அந்த ஆரோனின் துளிர்த்த கோல் மன்னா, இந்த மூன்றத்தையும் அது பாதுகாத்தது. So let's read the notes. The water reached their highest point after 150 days. So மழை பெய்தது. அந்த மழை எப்படி வந்தது? மேல இருந்து கீழ இருந்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். இந்த தண்ணீர் ஆகாயத்துக்கு மேல ஒரு தண்ணீர் பிரித்தார் பாத்தீங்களா ஆண்டவரு. ஆகாய விரிவுக்கு மேல கொஞ்சம் தண்ணீரும் ஆகாய விரிவுக்கு கீழே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது 2வது நாள். இந்த ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற தண்ணீரை அதாவது இந்த பலகணிகளை திறந்து ஆண்டவர் உடைச்சுதான் தண்ணீர் நிரம்பியது. ஸோ 40 days 40 nights மழை பெய்தது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நம்ம இன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி பெய்யல, பயங்கரமா பெய்ஞ்சிருக்கும் அன்னைக்கு. ஸோ 9ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். இல்ல 9 இல்ல 8. கடைசி வசனம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, Noah did everything exactly as God had commanded him. தேவன் என்னெல்லாம் நோவாக்கு சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நோவா சரியாய் செய்தார். See, it was a very difficult time. நான் போன தடவை கிளாஸ் சொன்னேன், he trusted God even though it was very difficult to trust God. தேவனை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தேவனை அவன் என்ன பண்ணானா நம்பினான். யோசித்து பாருங்க, அந்த நாட்கள்ல எத்தனை ஜனங்க அவனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஏதோ சொல்றான்டா இவன், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதெல்லாம் புறக்கணித்து தான் நோவா என்ன பண்ணார்னா அதை வந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்தார். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Noah was 600 years old when the flood covered the earth. நோவாவுக்கு 600 வயதான போது மழை வந்தது. He went on a board. யோசித்து பாருங்க, அந்த கரெக்டா அந்த மழை பெய்யுற அன்னைக்கு 4வது வசனம் சொல்லுது, 7 days from now I will make the rains pour down on the earth and it will rain for 40 days and 40 nights until I have wiped from the earth all the living things I have created. 40 நாட்கள். 40 என்பது பைபிள்ல ஒரு விசேஷமான நம்பர். 40 என்னெல்லாம் 40 இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஜீசஸ் வந்து அந்த வில்டர்னஸ்ல 40 days. ஓகே, அப்புறம் பஸ்கா இந்த பாஸ் ஓவர் அதெல்லாம் சேர்த்து 40 days, அது இல்லையா? அது இல்ல. எலியா வந்து 40 days வந்து கர்மேல்ல இருந்து போறப்போ 40 days. வேற என்ன 40 இருக்குது பைபிள்ல? days பைபிள்ல எங்கெல்லாம் பார்க்கலாம்? 40, not 40 days, நம்பர் 40. Praise the Lord, Pastor. Praise the Lord. 40 days மழை பெஞ்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் 40 நாள் இயேசு கிறிஸ்து வந்து உபவாசம் இருந்தாரு. ஓகே, அது 2வது. இஸ்ரவேலர்கள் வந்து 40 years ஆச்சு அவங்க போய் சேர்றதுக்கு கானானுக்கு. இஸ்ரேல் ஜனங்க 40 days 40 years வனாந்திரத்துல சுற்றிட்டு இருந்தாங்க. 40 நாள் அங்க போய் வேவு பார்த்தாங்க.
40 நாள் பார்த்தாங்க. 40 நாள் தானே இல்லையா? ஆமா 40 நாட்கள் வந்து 40 நாட்கள் ஏவுகாரர்கள் ஸ்பைங் 40 பண்ண போனாங்களா? நாட்கள் போவாங்க. ஆமா, ஸ்பை பண்ண போனாங்க. 40 நாள் போட்டிருக்காங்க. நீங்க கேக்குறத பார்த்தா டவுட் ஆயிடுச்சு. அது எனக்கு டவுட் ஆகுது. இது பைபிள் ஓவர்வியூல இருந்து உருவி சொல்றாங்க. பைபிள் ஓவர்வியூ கிளாஸ்ல இருந்து. பைபிள் ஓவர்வியூல இருந்தா. ஓகே, வேற ஓகே நிறைய பாட்டி போனா வந்து நினிவே 40 நாள்ல கவிழ்க்கப்படும்னு பிரசங்கம் பண்ணாரு. 40 நாட்கள் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் 40 நிறைய இடத்துல பார்க்கலாம். 40 நாட்கள் ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறோம், மழை பெய்தது 40 நாட்கள். அதுக்கடுத்தது மோசே 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு, 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாரு, 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தினாரு, 40 நாட்கள் சீனாய் மலையில ஜெபம் பண்ணாரு. அந்த அந்த 10 கட்டளையை பெறறதுக்கு முன்னாடி 40 நாட்கள் அவர் மேல இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல 40 பார்க்கலாம். இன்னொன்னு புதிய ஏற்பாட்டுல வந்தோம்னா இவன் கோலியாத் 40 நாட்கள் வந்து சவால் விடுவான் இஸ்ரேல் கிட்ட. அடுத்தது புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தது. அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் எழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள், உயிர் தெழுந்தது பிற்பாடு 40 நாட்கள் தரிசனமானாரு. ஸோ it has nothing to do, just a number, அவ்வளவுதான். 40 is just a number. ஓகே, ஸோ அது ரிப்பீட்டடா இருக்கிறதுனால சம் இம்பார்ட்டன்ஸ் மேபி ஆண்டவர் பார்த்துருப்பாரு, அதனால. ஸோ அது ஒண்ணு. அடுத்தது நோவா, he went on board the boat to escape the flood. He and his wife and his sons and their wives. With them were all the various kinds of animals. நான் பைபிள் வாசிக்கிறேன். Those approved for eating and for sacrifice, and those that were not, along with all the birds and the small animals that scurry along the ground. They entered the boat in pairs, male and female, just as God had commanded Noah. So ஆண்டவர் எல்லா மிருகத்திற்கும் ஆண்டவர் தான் கட்டளை கொடுத்திருப்பார். இப்போதைக்கு நீங்க போலாம், நான் வந்து அழிக்க போறேன்னு சொல்ல பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் என்ன செஞ்சிருக்கோம்னா நோவா பேழைக்கு முன்னாடி ஆஜராயிடும். அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம. பாவத்துக்கு பிற்பாடு மிருகங்கள் வந்து மனிதனுடைய பேச்சு கேட்காது, கொசு கூட கிடைக்கும் நம்மள. பட் இந்த ஒரு இடத்துலதான் திரும்பவும் அந்த அனிமல்ஸும் அந்த ஹியூமன் பீங்ஸும் யுனைட் ஆகுற ஒரு இடம். சிங்கம் இருந்திருக்குமா உள்ள? இருந்திருக்கும். டைகர் இருந்திருக்கும். எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இருந்திருக்கும். ஆனா தேவைக்குள்ள எப்படி இருந்திருப்பாங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, அப்படிதானே? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதுல வந்து ஒரு ஹார்மனி இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். பரலோகம் நம்ம சொல்றோம், மெல்ல இறந்துட்ட பிறகு போறோம்ன்றது. அது என்ன? ஆக்சுவலா இட்ஸ் அ லைஃப் வித்தவுட் சின், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ கண்டிப்பா மிருகங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்வோம்னா நம்ம வருவோம். ஸோ நோவா வந்து பாவம் இல்லாமல் ஜீவித்ததுனால he escaped death. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? பிரவேசித்தாங்க. ஸோ நான் நோட்ஸ் வாசிக்கிறேன். Because of constant rain and opening of the water springs from the earth, the ark rested on land after 74 days, after the end of the 150 days. ஸோ 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அரராத் என்கிற மலையில தான் அந்த பேழையானது என்ன செஞ்சதுன்னா போய் நின்னுச்சு. கொப்பேர் மரத்துல செய்ய சொன்னாரு இத்தனை அளவுகள். ஏன்னா ஒண்ணு தண்ணி உள்ள போகாது, தண்ணி மிதக்கக்கூடிய அளவு இருக்கும் நினைக்கிறேன் அந்த போட்டு, அந்த வுட்டு. ஸோ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் நேர்த்தியாய் நோவா செய்தார். The family of Noah were in the ark for 371 days. எத்தனை நாட்கள்?
ஒரு வருஷத்துக்கு 370 4 நாள் தான் கம்மி. ஒரு வருஷத்துக்கு 4 நாள் தான் கம்மி. ஸோ அவங்க அந்த 1 இயர் எப்படி இருந்திருப்பாங்க? நம்மலாம் ஒரு நாள் கண்டிப்பா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். மோட்சத்துக்கு. அப்ப கண்டிப்பா நோவாவ பார்த்து கேட்கணும். எப்படி நீங்க இந்த 371 நாள் சமாளிச்சீங்க? இந்த மிருகத்தோடு கூட எப்படி வாழ்ந்தீங்க? மிருக ஜீவன்களோட கூட. ஸோ 371 டேஸ் அவங்க இருந்தாங்க. ஸோ த அவுட்லுக் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த ஃப்ளட் இஸ் யூனிவர்சல். அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அழிஞ்சுதா? இல்ல, கம்ப்ளீட்டா முழு உலகமும் அழிக்கப்பட்டது, முழு பூமியும் அழிக்கப்பட்டது. ஓகே, அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்னு, அந்த நேரத்துல ஜனத்தொகை எங்க இருந்திருக்கும்? ஜனங்க எங்க இருந்திருப்பாங்க அந்த நாட்கள்ல? எந்த கண்டத்துல இருந்திருப்பாங்க? ஆஸ்திரேலியாவா? ஏசியாவா? ஆசியா. ஆப்பிரிக்காவா? ஆஸ்திரேலியாவா? ஏசியா. ஆசியா. ஓ, ஏசியா. Yes. ஓகே. ஏசியாவும் சொல்ல முடியாது, மிடில் ஈஸ்ட். ஏசியா, மிடில் ஈஸ்ட் வந்து ஏசியால தான் வருது. ஸோ ஆக்சுவலா எங்கன்னா ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல், கானான் தேசம், இந்த பகுதியில தான் ஜனங்கள் வந்து வாழ்ந்திருக்க கூடும். இன்னைக்கு வந்து flood story is not just a story in the Bible, பட் அது உண்மையாகவே ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா பெட்ரோல் என்பது எந்த நாட்டுல இருந்து கிடைக்குது? எந்தெந்த நாட்டுல இருந்து கிடைக்குது அப்படின்னா, ஈரானு, ஈராக்கு, சவுதி, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் கிடைக்குது. பெட்ரோல் எப்படி வருது நமக்கு தெரியும். இட்ஸ் ஆல் என்ன சொல்றது, டீகம்போஸ்ட் திங்ஸ் தான் வந்து பெட்ரோல் நமக்கு என்ன செய்யுது, குரூட் ஆயிலா நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நடந்து பூமிக்குள்ள இருந்து புதைஞ்சிருக்கும். அதுல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கு. ஸோ Oil. பெட்ரோல் வந்து நம்ம இன்னைக்கும் எடுக்கிறாங்க. அதனாலதான் மற்ற நாட்டுல எல்லாம் பெட்ரோல் இருக்காது ரொம்ப. ஏன் இருக்காதுன்னா, அந்த நாட்டுல எல்லாம் அந்த ஜலப்பிரளயத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்காது, போயிருக்காது. ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல் த லிவிங் ஸ்பீசிஸ் died except that were preserved in the ark with Noah and his family. ஸோ எல்லா மிருக ஜீவன்களும் என்ன செஞ்சிருக்குன்னா கொல்லப்பட்டுச்சு அன்னைக்கு. ஸோ ஆண்டவர் எதெல்லாம் பாதுகாத்து சொன்னாரோ, நோவா பேழைக்குள்ள எதெல்லாம் இருந்துச்சோ அது மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு, உள்ள இருந்தது. மற்றது எல்லாமே மிருக ஜீவன்கள் எல்லாமே என்ன செஞ்சதுன்னா அன்னைக்கு அழிக்கப்பட்டது. எக்ஸப்ட் நோவா அண்ட் his family and all the animals that God told. அதாவது நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் 8 பேர் மட்டும்தான். ஏன் அந்த 8 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ஒரு பரிசுத்த சந்ததியை ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த அந்த ஜனங்களை காப்பாத்தினார். அதே சமயத்துல மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பாதுகாத்து வைத்திருந்தார். ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அ யூனிவர்சல் டிஸ்ட்ரக்ஷன். எல்லாருமே அந்த அழிவின் போது அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ God made covenant with Noah that he would not bring about such destruction again. ஸோ ஆண்டவர் வந்து நோவா கிட்ட இந்த 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, அதாவது 8ஆம் அதிகாரத்தை வாசிங்களா தமிழ்ல யாராவது பைபிள்ல? தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியில் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் அடைந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராரத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான்.
அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வசனம், பட் காட் ரிமெம்பர்ட் நோவா அப்படின்னா தேவன் நோவாவை நினைத்தருளினார். அப்படின்னா நோவாவை தேவன் மறந்துட்டாரா? ஏன்னா பேழையுடைய கதவை மூடினது ஆண்டவர் தான். ஏன் ஆண்டவர் மூடினார்னா, இந்த ஜனங்கள் அழிந்து போகும்போது அந்த ஜனங்கள் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது ஒருவேளை நோவா மனம் இறங்கி கதவை திறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா மூடிட்டார். ஒன்ஸ் நான் ஜட்ஜ்மெண்ட்டை கையில எடுத்துட்டேன்னா வேற யாரும் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாது. தட் இஸ் வாட் காட் see. ஆண்டவர் எப்பவுமே கிருபை உள்ளவர். அவரு ரொம்ப நீடிய பொறுமையா இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து நடத்தினார். அதாவது 120 வருஷம் பேழையை கட்டினார். 120 வருஷம் ஜனங்களை பொறுமையா அவர் வந்து எதிர்பார்த்தார், இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும் இல்ல. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் மன்னிப்பே கிடையாது. அதனால தான் ஆண்டரே லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணிட்டு he did not forget him. நோவாவை மறக்கல. இங்க வசனம் சொல்லுது, பட் காட் ரிமெம்பர்ட் நோவா. ஸோ ஆண்டவர் மறந்து போயிட்டு ஐயோ நான் மறந்துட்டேன்பா, இவங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டேன், நான் திறக்கணும் அப்படிலாம் இல்லை. இட் டாக்ஸ் அபவுட் தட் காட் இஸ் ஸ்டில் திங்கிங் ஆஃப் நோவா. ஆண்டவர் நோவாவை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்பதுதான் அவருடைய அர்த்தம். மறந்து போயிட்டு இல்லை. ஸோ தண்ணி வத்துனது, காக்கா வந்து திருப்பி வரல. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் காக்கா திருப்பி வரல? நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நோவா அனுப்பின காக்கா மாதிரியே இருக்காதுடா அப்படின்னு. போனா திருப்பி வரணும். சிலவங்களாம் போனா திருப்பி வரமாட்டாங்க அப்படி. காகம் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா காகம் திரும்பி வரல. ஏன் திரும்பி வரல? அட்ரஸ் மறந்துருக்குமோ? ஏன் காகம் திரும்பி வரலன்னா, காகம் வந்து ஸ்கேவஞ்சர்ஸ்னா மரித்து போன சடலங்களை சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவன் காகம். அதனாலதான் வெளியில ரிலீஸ் பண்ண உடனே செட்டில் ஆயிடுச்சு வெளியிலேயே. வேலைக்குள்ள விட நம்ம வெளியில நல்லா சாப்பாடு கிடைக்குது, நம்ம என்ன செய்வோம்? ஒரு மிருகம் செத்து கிடந்தா கூட அது மேலேயே நின்று அது சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். புறா அப்படி கிடையாது. புறா பரிசுத்தமான ஒரு பறவை. அதனாலதான் புறாவை வந்து பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மிருகத்தையோ அதாவது இறந்து போனதையோ கெட்டதையோ சாப்பிடாது புறா. அதனாலதான் புறா போயிட்டு திருப்பி அதால ரெஸ்ட் பண்ண முடியாது, கால் வைக்க முடியாம என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் திரும்பி வந்துருச்சு. அப்போ நோவா கையை நீட்டி வாங்கினார். அடுத்தது 7 நாளுக்கு அப்புறம் அனுப்புறாரு. அது திரும்பி வரும்போது ஒலிவ இலையை கொண்டு வந்தது. வேற இலையை ஏன் கொண்டு வரல? ஏன் ஒலிவ இலை கொண்டு வந்தது? ஏன்னா ஒலிவ இலைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது தண்ணிலே இருந்தாலும் அது அழுகாது. அந்த இலையோட ஸ்பெஷாலிட்டி ஒலிவ இலை. ஸோ அந்த ஒலிவ இலை அது என்ன பண்ணுச்சு, திருப்பி கொண்டு வந்தது. அப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இப்போ வந்து தண்ணி வத்திருச்சு. தண்ணி வத்தனாலதான் என்ன செஞ்சிருக்கு, அந்த இடத்துல இலைகள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த இலையை என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்துச்சு. ஸோ தென் காட் செட் டு நோவா, 15ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து
பூமியின் மேல் ம் பலுகி பெருக கடவது என்றார். ம் அடுத்து. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயதில் தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஓகே. இங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்க்க வேண்டும். என்னன்னா, நோவா செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு காரியம் என்னன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அவன் செஞ்ச ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுமா? he gave sacrifice. He built an altar to the Lord, and then he sacrificed as burnt offerings the animals and the birds that have been approved for the purpose. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எப்படா வெளியே வரும், வெளியே வந்து ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். அப்படிதான் நான் இந்த ஒரு பிரசங்கமாவே பண்ணியிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் ஜனங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தீங்க? எங்கடா போலாம், எங்கடா வரலாம்? இதுதான் நிறைய பேரு இதுதான் சாக்குன்ட்டு சர்ச்சுக்கே போல. எப்படா சர்ச்சு ஓப்பன் சர்ச் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஆஃப்லைன் சர்ச்சஸ் எப்போ ஆகுதோ, நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஆன்லைன் சர்ச்சஸ். ஏன் சொல்லுங்க? நிறைய சர்ச்சஸ் ஜூம்ல தான் நடந்துச்சு. இப்போ வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அங்க சமைக்கிற வேலை தான் நடந்திருக்கும். நிறைய மெம்ஸ், நிறைய வீடியோஸ்லாம் நான் அந்த டைம்ல பார்த்தேன். பாஸ்டர் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, இவங்க ஜூம்ல வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு. அதனால தான் கிளாஸ் டீச்சிங் அப்போ கூட சில நேரத்துல வீடியோவை ஆன் பண்ணிட்டு உட்கார்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல நீங்களாம் நல்லவங்க, கிளாஸ் கவுந்தின்னு தான் இருப்பீங்க. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், கேமராக்கு பின்னாடி என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? ஸோ ஏன்னா நானும் ஆன்லைன் டெஸ்ட் நடத்தினேன் இங்க இருந்து. ஸோ அப்போ நான் பிலீவர்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஒன்று அட்டன் பண்ணா வீடியோ ஆன் பண்ணி அட்டன் பண்ணணும், இல்லைன்னா அட்டன் பண்ணாதீங்கன்றது. எப்படி? ஒன்று அட்டன் பண்ணா ஆன் பண்ணி அட்டன் பண்ணும், உங்க முகங்களை நான் பார்க்கட்டும், இல்லைன்னா வராதிங்க, மீட்டிங்கே வராதிங்கன்றது. ஸோ அந்த நாட்கள்ல நோவா செஞ்ச காரியம், he came out, the first thing that he did was, அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, he sacrificed, he gave ஒரு ஆல்டரை கட்டி அதுல பலி செலுத்தி ஆண்டவருக்கு என்ன பண்ணிருப்பானா? நன்றி செலுத்தணும். என்ன நன்றினா, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் காப்பாத்துனீர் அப்படின்னு சொல்லிட்டு he first God remembered Noah. இங்க Noah remembered God. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஆனா ஒரு டைம் வந்துச்சு, நோவா தேவனை நினைவு கூர்ந்தார். சோ அதனாலதான் அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, the Lord was pleased with the aroma of the sacrifice and said to himself. அதாவது ஆண்டவருக்கு வந்து அந்த அவன் செய்த அந்த கிரியை, அவன் செய்த அந்த ஆக்ஷன், அவன் செய்த அந்த ஒரு செயல் தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணினது. He said, I am well pleased. நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னா வெளியில வந்தவன இவன் வேற ஏதாவது வேலை செய்யாம எனக்கு அவன் ஆராதனை செய்தான் பாரு, என்ன அவன் முக்கியத்துவப்படுத்தினான் பாரு, அது அவருடைய இருதயம் பிரியப்பட்டு குளிர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் நிமித்தமா சொல்றாரு, இனிமேல் நான் திரும்ப இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஒரு நோவா தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியை அழிக்க மாட்டேன். ஸோ அது வெறும் வாயில சொல்லல,
அதை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் ஒரு ரெயின்போ ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த அடையாளத்து மூலமாய் ஆண்டவர் வந்து இன்னைக்கும் ஆண்டவர் அதை நிறைவேற்றித்தான் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், சில இடத்துல மழையினால அழிந்து போறாங்களே நிறைய ஜனங்க. சரி, ஆண்டவர் சொல்லுது உலகத்தை தான் நான் ஃபுல்லா அழிக்க மாட்டேன். உலகத்தை என்ன செய்ய மாட்டேன்? உலகத்துல ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லல. சில நேரத்துல சமீபத்துல துபாயில பயங்கர வெள்ளம், நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது உண்மையானு எனக்கு தெரியல. துபாயில இருக்கவங்கலாம் தெரியும். அதே சமயத்துல ஒரு சில இடத்துல ஹெயில் ஸ்டார்ம்ஸ் அப்படி இப்படின்னு வருது நியூஸ். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்தம், முழு உலகத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் இனிமேல்ட்டு ஒரே நேரத்துல தண்ணினால அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஸோ அதுக்கப்புறம் கர்த்தர் வெளியில வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த கடைசியில சொல்ற பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், God's blessing of Noah and his sons to be fruitful and multiply and fill the earth, fill through his sons. The author shows how God's plan of restoration of the humanity fulfilled through one of the generation. So 9ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். Be fruitful and multiply, fill the earth அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க தமிழ்ல. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. பசும் பூண்டுகளும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தையும் அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற போதும். சோ இந்த இடத்துல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஆண்டவர் சொல்றாரு, நோவா பேழைக்குள்ள மிருகங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? சமாதானமா இருந்தாங்க. அப்ப மிருகங்களுக்கு பயம் இல்லை. பட் வெளியில வந்தவன்னு ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இனிமேல் நீங்க அப்படி இருக்க முடியாது. இனிமேல் மிருகங்களுக்கும் உங்களுக்கும் வந்து இடையில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுங்க உங்களை பார்த்து பயப்படும். நீ வந்து அவங்கள என்ன செய்வ? ஆண்டு கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, I have given them to you for food, just as I have given you grain and vegetables. நான் இனி நடமாடுகிற பிராணிகளை நான் உனக்கு என்னவா செய்யறேன்? ஆகாரமா தரேன். So when God created human beings, ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த போது ஆதாம் ஏவாள் வந்து பியோர் வெஜிடேரியனா உண்டாக்குனார். இன்ஃபேக்ட் நோவா காலம் வரையிலும் பியோர் வெஜிடேரியனா உண்டாக்குனார். ஆனா நோவாக்கு அப்புறம் நோவா டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல்ட்டு நீ ஊறுகிற இந்த நடக்கிற மிருகங்கள் எல்லாம் நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். மேக்கிங் him to நான் வெஜிடேரியன். இப்போ நான் வெஜிடேரியன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? நோவா காலத்துல இருந்து. நான் ஏன் நான் இப்படி யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் இந்த டைம்ல மிருகங்களை வந்து ஆகாரமா கொடுத்துட்டாரு? ஏன்னா அதுக்கப்புறமும் மனுஷன் வந்து சாதாரணமா இருக்க மாட்டான், அவன் மோசமானவனா மாறுவான்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ மிருகங்களை என்ன செய்ப்பா? அடிச்சு சாப்பிடு அப்படின்னாடி. எப்படினாலும் தெரியும் இவன் கண்டிப்பா சாப்பிடுவான்னு தெரியும். இன்னைக்கு சைனாலாம் போனீங்கன்னா தெரியும், நம்மளாச்சும் சாதாரண ஆடு மாடு கோழி இதெல்லாம் தான் சாப்பிடுறோம். சைனால வந்து வேற லெவல், அடுத்த எக்ஸ்ட்ரீம். கொரியாலலாம் அடுத்த எக்ஸ்ட்ரீம். காக்ரோச் ஃப்ரை எல்லாம் சாப்பிடுவாங்க. காக்ரோச் ஃப்ரை நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா. ஸோ ஆண்டவர் நல்ல வேலை நம்மளை இந்தியாவில் படைச்சிட்டார். தப்பி தவறி சீனால கொரியாலலாம் படைக்கல. இன்ஃபேக்ட் மியான்மார்ல கூட படைக்கல. மியான்மார் தெரியுமா? நம்ம மியான்மார்லாம் வந்து தவளை கருவாடு இருக்குது. நான் மியான்மார் போகும்போது பார்த்துருக்கிறேன். மிசோராம்லயே இருக்குது. இந்தியாலே சில நார்த் ஈஸ்ட், நான் இருக்கிற
நான் இருக்கிறதுல இருந்து ஒரு 8 மணி நேரம் போனா அஸ்ஸாமு இது நாகாலாந்து, மணிப்பூர் எல்லாமே வந்துடும். அங்கெல்லாம் போனீங்கன்னா ஸோ நல்ல வேளை நம்மள சவுத்துல படைச்சிட்டார். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்மலாம் கொடுத்து வைக்கல. ஸோ ஆனா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறார். நீ மிருகங்களை சாப்பிடலாம், சரீரத்தை சாப்பிடலாம், ஆனால் அதோடு கூட நீ பிளட் சாப்பிடக்கூடாது. பிளட் வந்து நீ சாப்பிடக்கூடாது. ஏன் பிளட் சாப்பிடக்கூடாது ஆண்டவர் சொல்றாருன்னா, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட் தட் கம்ஸ் லிட்டில் லேட்டர். அதாவது என்னாகமத்தின் புஸ்தகத்துல லேவியர் ஆகமத்திலையும் அதை வாசிக்கணும். ரத்தத்தை குறித்து ஆண்டவர் முக்கியமான சில கமாண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, ரத்தம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஜீவன் எதுல இருக்குன்னா ரத்தத்துல தான் இருக்கு. நீங்க எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டுல இருந்தா யூ நோ மச் பெட்டர். ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, அந்த பிளட் குரூப் வந்து இனஃபா இருக்கணும், போதுமான அளவு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க ஆப்ரேஷனே போவாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிளட் லாஸ் ஆகி உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பிளட் கொடுக்கலன்னா அவர் மரித்து போவார். ஆக்சிடென்ட்ல ஏன் மரித்து போறாங்க ஜனங்கன்னா, டியூ டு பிளட் லாஸ். ஸோ மனிதனுக்கு ஜீவனை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னா பிளட்ல வச்சிருக்கிறார். அதனாலதான் நீ வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் ஈட் பிளட் பிகாஸ் த லைஃப் ஹாஸ் டு பி சீன் as a blessing from God. ஜீவனை என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், அதை வந்து தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா பார்க்கணும். அதனால்தான் பிளட்டை வந்து ஆண்டவர் ரொம்ப விலையேற பெற்றதா பார்க்கிறார். அதே பிளட்டை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மனிதர்களையும் மீட்டெடுக்கிறார். இயேசு சுவாமி பூமிக்கு வந்து அவர் நினைச்சிருந்தா எல்லா சரீரத்துல இருக்கிற எல்லா சதையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்னப்பா மொத்த சதையை எடுத்துருங்க, இல்லாட்டி இருக்கிற எல்லா எலும்பையும் அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் நமக்கு சதையோ எலும்போ எதுவுமே கொடுக்கல. அவர் நம்மளை எப்படி மீட்டு இருக்கிறாரு, எதை சிந்தி மீட்டு இருக்கிறாரு, ஏன்னா ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த ரத்தத்துலதான் என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. we lost the life through sin. அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல நான் நான் வந்து இப்ப எக்ஸோடஸ் டாபர்நாக்கல் எடுக்கும்போது நான் சொல்லுவேன் அதை. ஏன் ஆண்டவர் பலி செலுத்தும் போது ரத்தத்தை கேட்கிறாரு? பிகாஸ் லைஃப் இஸ் இன் த பிளட். ஜீவன் அந்த ரத்தத்துல இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாமே சாப்பிடு, ஆனா எதை மட்டும் சாப்பிடக்கூடாது, பிளட்டு. அதனால சில கடையில எல்லாம் போனீங்கன்னா ஹலால் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா இங்க வந்து பிளட் இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி நீட் டு நோட் டவுன். அந்த இடத்துல நம்ம முக்கியமான 9வது அதிகாரத்துல பார்க்க வேண்டியது, அதாவது அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்றது பாருங்க. and I will require the blood of anyone who takes another person's life. If a wild animal kills a person, it must die, and anyone who murders a fellow human must die. If anyone takes a human life, that person's life will also be taken by human hands. For God made human beings in his own image. So இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மர்டர், கொலை செய்வது தவறு, கொலை செய்வது பாவம், கொலை செய்கிறவன் அவனும் அவனுடைய ஜீவனும் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்க தெளிவா போட்டிருக்கு. ஏன்னா only God has the right to give life, only God has the right to take the life. தேவனுக்கு மட்டும்தான் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. யாராவது ஒருத்தர் ஜீவனை எடுத்தால் they become God. ஸோ அதனாலதான் ஆண்டவர் அதை வந்து ஒருபோதும் அதை அனுமதிக்கிறதே இல்லை. ஓகே, அதே 9ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன, நம்ம நோவா வெளியே வந்து கொஞ்ச நாள்லே என்ன ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டினார். திராட்சை தோட்டத்தை நட்டி அதுல வந்த திராட்சை பழத்துல அவர் குடித்து அவர் என்னவாயிட்டாரு, நிர்வாணமா படுத்துட்டார். ஸோ வாட் டஸ் இட், இது என்ன காண்பிக்குது, நம்ம நோவாவை நம்ம எப்படி பார்த்தோம் ஒரு காலத்துல,
நீதிமானாய் தேவனோடு கூட நடந்தவனாய். சில நேரத்துல எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி முடிக்கிறோன்றது முக்கியம். நோவா கடைசியில அவரு ஒரு ஒரு மாறி போயிட்டார் லைஃப்ல. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம நோட்ஸை வாசிப்போம். நோவாஸ் டெத் preceded by his drunkenness. அவன் குடித்து வெறித்து கீழே விழுந்ததிலிருந்து அவனுடைய கதை முடிகிறத பார்க்கிறோம். His act of planting the vineyard, eating the fruit, getting drunk and lying uncovered reflects the incident in the Garden of Eden. ஸோ நோவா செய்த அதே சம்பவம், அதே காரியம் எதை காண்பிக்குது, எதை வெளிப்படுத்துகிறதுனா, ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை தான் என்ன செஞ்சது. அவங்கள பழத்தை சாப்பிட்டாங்க, கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணமானாங்க, பாவத்துல விழுந்தார்கள். இதே சம்பவத்தை தான் இதுவும். வேர் Adam and Eve ate from the fruit and realized that they were naked. The reaction of the son to his nakedness becomes the basis of Noah's pronouncements of blessing. இந்த நோட்ஸ் இருக்கு அவங்க கையில? இருக்கு பாஸ்டர். ஜெரமையா இப்படின்றாரு. இருக்குது பாஸ்டர். நான் இந்த நோட்ஸ் ஃபுல்லா அனுப்பிட்டேன் எல்லாருக்குமே, இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த நோட்ஸ். ஸோ அதுல இருந்து நான் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். மேபி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டா அது வசதியா இருக்கும். ஸோ நான் ரீட் பண்ணும்போது நான் எப்படி ஒரு நோட்ஸ் வச்சு தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நோவா வந்து அவர் குடிச்சு அவர் நிர்வாணமா இருக்கும்போது ஒரு பையன் வந்து பாக்குறான். ஓகே, அந்த வசனத்தை வாசிப்போம் நம்ம 9ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிங்க யாராவது தமிழ்ல. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, இந்த சூழ்நிலை, இந்த இன்சிடென்ட் வந்து நோவா தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததும் ஒரு குமாரனை சபித்ததும் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஆக்சுவலா யார் தப்பு பண்ணது? சேம், காம், யாப்பேத். சேம், காம், யாப்பேத், இந்த மூணுல யார் தப்பு பண்ணது? காம். காம். அப்ப நோவா யார சபிச்சிருக்கணும்? காம். காம். ஆனா நோவா வந்து காம சபிக்கல. யார சபிக்கிறாரு? கானான். காமுடைய குமாரனாகிய கானானை சபிக்கிறார். இங்க எதுக்கு கானான்ன்றது வரணும்? கானான்ன்றது என்னது இங்க? அப்ப கானான்ன்றது என்னது? ஹலோ, யாராவது அதை நோட் பண்ணீங்களா? கானான் சபிக்கப்பட்டவன். ஆக்சுவலா தவறு பண்ணது யாரு? காம். காம். காமே நீ சபிக்கப்பட்டவன் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு காமுடைய இதுல பாருங்க, அதாவது 22ஆம் வசனத்திலேயே சொல்லுது என்னன்னா, ஹாம் த ஃபாதர் ஆஃப் கானான். 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய கானானுக்கு தகப்பனாகிய காம். அந்த இடத்துல கானானுக்கு தகப்பன்றது வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏன் அப்படி வருதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது.
அதுக்கப்புறம் அவர் கர்ஸ் பண்ணும்போது கர்ஸ் பண்றாரு, கானான் சபிக்கப்பட்டிருப்பான். சோ கானான் யாரு? ஆக்சுவலா த சன் ஆஃப் ஹாம், காமுடைய குமாரன் தான் கானான். ஓகே, ஏன் இப்படி எழுதிருக்கணும்? ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சோ கானான் என்பது என்ன? நம்ம நினைக்கிறோம் கானான் தேசம், கானான் தேசம். அந்த கானான் இது குறிக்குது. இது அந்த கானானா இல்ல வேற கானானா? வெனிதா கேக்கல. அதுல இருந்து வர்ற ஜெனரேஷனா இருக்குமா? ஓகே, இனியாது இது வேற கானானா இல்ல அந்த கானான் தானா? அதேதான். Same. ஓகே, இது வேற எந்த கானானுமே இல்லை, இது அந்த கானான் தான். சோ அப்போ கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க. அந்த கானான் என்ற வார்த்தை யாரு? அந்த கானான் என்பது என்னதுன்னா, காமுடைய குமாரனுடைய பேர் தான் அது என்னது? கானான். சோ இது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நோட்ஸ் வாசிக்கலாம். நான் நோட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ the reaction of his sons to his nakedness becomes the basis of Noah's pronouncements of blessings and curses on his sons. Ham did nothing to cover the nakedness of the father. ஏன் வந்து காம் சபிக்கப்பட்டது காரணம், தன்னுடைய தகப்பன் நிர்வாணமாய் இருக்கிறார் என்று அறிந்தும் அத மூட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரல. அதை மூடணும்ன்ற ஒரு யோசனை அவனுக்கு இல்லை. அவன் வந்து என்ன பண்ணான்னா அதை ஒரு அசட்டியாய் பார்த்தான். அதை ஒரு ஒரு டிஸ்பைஸ்ட், அதை வந்து அசட்டை பண்ணினான் அவங்க அப்பா. அவன் இன்ஃபேக்ட் என்ன பண்ணிருக்கணும், அடுத்த 2 குமாரர்கள் என்ன பண்ணாங்க, their act was just like God who not see the nakedness, I mean who covered the nakedness of Adam and Eve with the skin of the animal. So அடுத்த 2 குமாரர்கள் நோவா ஆசீர்வதித்தது காரணம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல வந்தது காரணம், அவர்கள் செய்த அந்த கிரியை தேவன் செய்த ஒரு கிரியை போல இருந்தது. ஏதேன் தோட்டத்துல தேவன் என்ன செய்தார், ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த பொழுது அவர்களை பார்த்து, நீ பண்ண தப்புல, நீ இப்படிதான்டா இருக்கணும், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லல. அவர்களுடைய பாவத்தை மூடுகிற வண்ணமாய் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த அந்த தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய நிர்வாணத்தையும் அவருடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா மூடினார். அந்த செயல தான் இந்த 2 குமாரர்கள் தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிற வண்ணமாய் மூடினார்கள். So when Noah woke up from his stupor, he cursed Ham to be the servants to his brothers. So Noah எழுந்திருச்ச உடனே இவர் இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பார். யார் சொன்னான்றதுலாம் நமக்கு தெரியாது, ஆனா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணார்னா காமை அவர் சபித்தார். Interestingly, Ham is already referred as the father of Canaan. So நான் அதுதான் இப்ப நான் சொன்னேன், காம தான் அவர் வந்து சபிச்சிருக்கணும், ஆனா அவர் எதை சபிக்கிறாருன்னா கானான், அதாவது ஆம் கானானுடைய தகப்பனாகிய காமை அவர் என்ன பண்றாருன்னா சபிக்கிறார். ஏன் அப்படின்னா, even the curse on Ham is pronounced as the curse on Canaan. Even the curse of Ham is pronounced as the curse on Canaan. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, if you remember Moses behind writing this Pentateuch, இப்போ இந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த Pentateuch எங்க இருந்து பார்க்கணும், இந்த ஜெனிசிஸ் எங்க இருந்து பார்க்கணும் நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே அதை மறந்துவிடாது, சீனாய் மலையில இருந்து பார்க்கணும். அப்ப சீனாய் மலையில இருந்து பார்க்கும்போது தேவன் இவங்களை எங்க கொண்டு போறாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுப்பார் மோசே கிட்ட. என்ன சொல்லுங்க, வேறே தெய்வர்கள் உண்டாக வேண்டாம். அது 10 கட்டளை, அது இல்ல லாஸ்ட் கேட்டது. ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லுவார். என்னன்னா, நீ கானான் தேசத்துக்குள்ள போனவன்னா நீ செய்ய வேண்டிய வேலை, அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்று போடணும். மசக்கர்
மாசக்காரன் என்னது? ஜீனியோசைட் பண்ணிடணும். ஜீனியோசைட்னா என்னது? ஒருத்தனே விட்டுறக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா உள்ள போன உடனே நீ என்ன பண்ண, எல்லாரையுமே என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும். ஏன் ஆண்டவர் வந்து bloodthirsty காடா? ஆண்டவர் ரத்த பிரியரா? 10 கட்டளையில ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணு. என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக சொல்ற ஆண்டவரு கானான்குள்ள போனவன நீ முதல்ல என்ன செய்யணும்? ஏன் ஆண்டவரோட வார்த்தையில கான்ட்ரடிக்ஷன் ஆகுது? கான்ட்ரடிக்ட் ஆகுதா? யோசிச்சிருக்கீங்களா? கானான்குள்ள போகும்போது கானானியரை நீ கொன்று போடணும், ஒருத்தனை கூட விடக்கூடாது, ஈவன் மிருக ஜீவங்களை கூட என்ன செய்யக்கூடாது. இது வந்து நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் ஆண்டவர் சொல்றது. அதாவது நீ இந்த இடத்துல போகும்போது விடாத, எரிகோக்குள்ள போகும்போது ஒருத்தனையும் விடாது, எல்லாரையும் சங்காரம் பண்ணு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் நீ ஆக்கிபை பண்ணும்போது ஒருத்தனையும் விடாது, அவன் கூட கலப்படம் வச்சுக்காத, அவன் கூட நீ சமரசம் வச்சுக்காத, அவன் கூட பேசாத, அவனை மொத்தமா சங்காரம் பண்ணு. ஏன் சொல்றாரு ஆண்டவர்? அதே ஆண்டவர் சொல்றாரு கொலை செய்யாது இருப்பாயாக. என்ன பதில் இருக்கு? அவங்க எல்லாம் வேற தேவர்கள், வேற ஆராதனை பண்றவங்க, அதனாலயா இருக்கும். வேற தேவர்களை ஆராதனை பண்ணா நம்ம எல்லாரும் கொல்லணுமா அப்போ? இல்ல, ஆண்டவர் ஒருவேளை மிங்கிள் பண்ண வேண்டாம், என் ஜனங்கள் வந்து அவரை நேசிக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவருக்கும் அவர் கவர்னண்டே அதுதான் பண்றாரு. என்ன மட்டும்தான், நான் மட்டும்தான் உங்களுக்கு தேவன், வேற யாரும் தேவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ மேபி அது ஒரு பாயிண்ட். ஏன் ஆண்டவர் வந்து டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தெம், கானானியர் கூட கலப்படம் வச்சுக்காத, அவங்கள கல்யாணம் பண்ணாத, அவங்க கூட. ஏன்னா he knows for sure 100% ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தெரியும். என்ன தெரியும்னா, கண்டிப்பா இந்த பையன் என்ன பண்ணுவானா, உள்ள போனா கண்டிப்பா கானானியர்களை கல்யாணம் பண்ணுவான். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்நிய தெய்வர்களை இவர்கள் வணங்குவாங்க, அந்நிய தெய்வர்களை வழிபடுவாங்க. சோ ஆண்டவரை நேசிக்கணும், ஒரு பக்கம் ஆண்டவரை தான் நேசிக்கணும், இன்னொரு பக்கம் இவங்க வந்து கண்டிப்பா விக்கிரக ஆராதனைக்கு போயிடுவாங்க என்பதை ஆண்டவர் ஏற்கனவே தெரியும். நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவது உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இல்ல இவங்க போய் அவங்கள நல்லவங்களா மாத்தலாம்ல, இஸ்ரேல் ஜனங்க போய் அவங்க நல்லவங்களா மாத்த முடியுமா? முடியாதா? கிறிஸ்தவர்கள் அப்ப நம்ம பூமியில இருந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து நம்மள ஆண்டவர் இந்த பூமியில எதுக்கு வச்சிருக்கிறாரு? அப்ப நம்ம வந்து அடுத்த ஜனங்க கூட பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதா? ஆக்சுவலா அப்படி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களே காட் கிட்ட இன்னும் நெருக்கமா வரல, அவங்களே பாதி பாதியா தான் இருக்கிறாங்க. தே டோன்ட், நிறைய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நிறைய ரெபலியன் பண்றாங்க. அவங்க ரொம்ப விசுவாசிக்கிறவங்களா இருந்தா அவங்க கண்டிப்பா காடுக்கு எதிராக பேசியிருக்கவே மாட்டாங்க, அவங்க பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி நடந்திருப்பாங்க. மேபி அப்படியே இருக்கலாம். ஓகே. சோ ஏன் ஆண்டவர் வந்து சில காரியங்களை அவர் சொல்றாரு அப்படின்னா, he knows in foreknowledge. இவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், the good will influence the bad or the bad will influence the good. சொல்லுங்க, the good will influence the bad or the bad will influence the good? ரெண்டுமே. பட் good should influence bad. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க எது. ஒரு கெட்டு போன ஆப்பிளும் ஒரு நல்ல ஆப்பிளையும் பக்கத்துல வைங்க. ஓகே, கெட்டு போன ஆப்பிள் நல்ல ஆப்பிள கெட செய்யுமா, இல்ல நல்ல ஆப்பிள் கெட்டு போன ஆப்பிள திருப்பி நல்லது கொண்டு வருமா? கெட்டு போனது
கெட்டு போனதுதான் நல்லதையும் கெட்டுரும். அப்போ bad will influence the bad will definitely influence the good. ஸோ அதனாலதான் பாருங்க, நம்ம வந்து ஒருபோதும் சொல்லவே கூடாது, நான்லாம் கண்டிப்பா விழவே மாட்டேன், நான்லாம் ஐயோ அப்படிலாம் சொல்லவே முடியாது. சரி, அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டருக்குள்ள வசனத்துல ஜபத்துல நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். ஏன் சர்ச்சைக்கு வரணும், ஏன் சர்ச்சைக்கு வரணும், ஏன் சர்ச்சைக்கு வரணும்? இல்ல சர்ச்சைக்கு போகலாம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். இல்ல, நம்ம கான்ஸ்டன்டா we have to be reminded, கான்ஸ்டன்டா we have to be charged, கான்ஸ்டன்டா அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்தா கண்டிப்பா ஜெபிப்பாங்க. ஜெபிக்காதவங்களோட சேர்ந்தா, ஜெபிக்காதவங்களோட சேர்ந்தா கண்டிப்பா ஜெபிக்காம போயிடுவாங்க. The bad will influence the good. ஏவாள் வந்து நல்லாதான் இருந்தா, பட் சர்ப்பம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. It influenced, bad influence the good. ஸோ குட்டா இருக்கிறவங்க குட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? குட்டு கூடயே இருக்கணும். இல்ல நான் அவன் கூட சேர்ந்து நடந்தாலும் நான் கெட்டு போக மாட்டேன் அப்படின்னாலே பினிஷ்டு. God knows very well. இஸ்ரேல் ஜனங்களுக்கு குறித்து ஆண்டவருக்கு தெரியும், இவங்க கண்டிப்பா விக்கிரகத்தை வழிபடுவாங்க. இவங்களை வந்து என்னாகமத்துல ஒரு கதை இருக்குது, நம்பர்ஸ்ல ஒரு கதை. பீலையாம் தீர்க்கதரிசி வந்து யோர்தான் ராஜா எரிகோவின் ராஜா கூப்பிட்டு பாலாக்கு பீலையாம் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுவார், நீ போய் அவங்களை சபி. இவரும் போவார், போயிட்டு சபிக்க போவார், என்னன்னோ ட்ரை பண்ணுவாரு. கழுத பேசணும், டேய் நான் வந்து இப்படி மாறி போலன்னா அப்புறம் அந்த பீலையாமோட கண்கள் திறக்கப்பட்ட அவன் பார்ப்பான், தேவதூதன் உருவின பட்டயத்தோட நின்று இருப்பான். அப்ப கழுத சொல்லும், டேய் நான் இந்த சைடு அந்த சைடு போனதுக்கு என் உயிரை காப்பாத்து இல்ல, நான் நேரா போயிருந்தேன்னா அவன் என் தலையை வெட்ட மாட்டான், அவன் உன் தலையை வெட்டுவான். அதுக்காக தான் நான் வந்து ஐ வாஸ் கோயிங் திஸ் சைட் நாட் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் பட் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ த டாங்கி வாஸ் அ வெரி குட் டாங்கி. அந்த கழுதை வந்து ரொம்ப நல்ல கழுதை, ஏன்னா அது தன் எஜமான காப்பாத்துச்சு. அது மட்டும் நேரா போயிருந்தா அந்த தேவதூதன் வந்து கழுதையோட தலையை வெட்ட மாட்டான். அந்த தேவதூதன் யாரோட தலையை வெட்டியிருப்பான்னா பீலையாம் தீர்க்கதரிசியோட. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ அவன் ஸ்ட்ரெயிட்டா போறான், போயிட்டு பாலா கிட்ட சொல்றான், தேவன் ஆசீர்வதித்ததை நான் சபிக்கவே முடியாது. ஆனா அதே கதையில அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது, மோவாபிய ஜனங்கள் உள்ள வந்து அவர்கள் விபச்சாரம் பண்ணும் பொழுது, அவர்கள் விக்கிரக ஆராதனையை வழிபடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ள அந்த என்ன கொண்டு வந்தார்னா பிளேக்ஸ் கொண்டு வந்தார், வாதைகளை கொண்டு வந்து, அதனால கிட்டத்தட்ட 20,000 பேர் என்ன பண்ணாங்க, கதை டைடு. ஸோ இது நமக்கு என்ன காண்பிக்குது, கர்த்தர் ஆசீர்வதிச்சா அதை சபிக்கிறதுக்கு ஒருத்தரும் வர முடியாது. ஆனா சாபத்தை நானே என்ன செய்யலாம், தூக்கி என் தலைமையில போட்டுக்கலாம். He knew very well. Eventually கண்டிப்பா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து போயிடுவாங்க. அதனாலதான் ஆனா சொன்னார், நீ உள்ள போன உடனே நீ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, எரிகோவிலையும் அப்படிதான். எரிகோக்குள்ள போகும்போது என்ன செய்ய, எல்லாரையும் கொண்டாங்களா இல்லையா? வெறும் ராகாப் அந்த ராகாப் வேசி அந்த குடும்பத்தை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அவ வந்து தேவனுக்கு பயந்து அந்த ஸ்பைஸை காப்பாத்துனதுனால அவங்க குடும்பம் தப்பிக்கப்பட்டது, மத்த எல்லாரும் சங்காரித்தான். அதுக்கப்புறம் கானானுக்குள்ள போகும்போது எல்லாரையும் கொன்று போட்டாங்க. ஆனால் நீங்க அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, தாவீது வரையிலும் நல்லா இருந்துச்சு சந்ததி. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன், நமக்கு தெரியும் சாலமோன் ரொம்ப ஞானி என்று. ஆனா உண்மையிலேயே சாலமோன் தான் ஒரு முட்டாள். நான் பாஸ்டர் நிஜமா சொல்றீங்க? ஆமா, ஏன்னா சாலமோன் மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா இந்த விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததே இந்த சாலமோன் தான். அவன் போய் மற்ற தேசத்தினுடைய ஸ்திரீகளை விவாகம் பண்ணும்போது தேசத்துக்குள்ள வந்தது வெறும் ஸ்திரீகள் மட்டுமல்ல, அவர்களோடு கூட வந்தது விக்கிரக ஆராதனை. அதுக்கு அப்புறம் தான் இந்த கிங்டம் வாஸ் டிவைடட், சதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம். சதர்ன் கிங்டம் என்று சொல்லும் போது யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் சேர்ந்து
வட நாடு, அதாவது நார்தர்ன் கிங்டம் சொல்லும்போது, வட ராஜ்யம் சொல்லும்போது 10 ட்ரைப்ஸ் கோத்திரங்கள் சேர்ந்ததுதான் வட ராஜ்யம் நார்தர்ன் கிங்டம். சதர்ன் கிங்டம் 2 ட்ரைப்ஸ் கோத்திரங்கள் சேர்ந்ததுதான் யூதாவும் பெஞ்சமினும். இது ரெண்டுமே பிரிந்ததுக்கு காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை உள்ள வந்ததுனால தேவன் அவர்களை வந்து சபிச்சார். இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? நார்தர்ன் கிங்டம் பயங்கர விக்கிரகத்துல இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்பினாரு. ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், நிறைய தீர்க்கதரிசிகள். வட ராஜ்யத்துக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்க, தென் ராஜ்யத்துக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆனா பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் தென் ராஜ்யத்துக்கு சொன்னாங்க. எரேமியா, எசேக்கியா, அவங்கெல்லாம், ஐசாயா. இந்த வட ராஜ்யம் இருக்குல்ல, நார்தர்ன் கிங்டம்ஸ் 10 கோத்திரம், அசீரியர்கள் வந்து அவர்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா இவங்க விக்கிரக ஆராதனை வழிபடுறதுனால அசீரியர்கள் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை. நார்தர்ன் கிங்டம், அந்த அந்த இஸ்ரேல் சொல்லப்பட்டதுதான் நார்தர்ன் கிங்டம். ஓகே, இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டதுதான் நார்தர்ன் கிங்டம். யூதா என்று அழைக்கப்பட்டதுதான் யூதாவும் பெஞ்சமினும் சேர்ந்த கோத்திரம், அதுதான் தென் ராஜ்யம், அதுதான் யூதா என்று அழைக்கப்பட்டது. அதுல உள்ள இடம் தான் ஜெருசலேம், பெத்லகேம் போன்ற தேசங்கள். சோ வடராஜ்யம் அசிரியர்களால கொண்டு போகப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள். அடுத்தது அதே போல யூதா தேசமும் தென் ராஜ்யமும் விக்கிரகத்தை நிறைஞ்சு விக்கிரகத்தை வழிபட்டதுனால ஆண்டவர் சொன்னாரு, உங்களையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் நடந்தது என்ன? பாபிலோனியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்துதான் அவங்க யூதா தேசம், யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க? காரணம், திரும்பி வந்தது யூதா கோத்திரம் மட்டும்தான். பாபிலோனுக்கு போனது யாருன்னா தென் ராஜ்யம், யூதா. அந்த யூதா தான் திரும்பி வந்தாங்க. எஸ்ரா, ஜெருபாபேல் அவங்களுடைய தலைமையில அவங்க திரும்பி வந்துதான் யூதர்கள் வந்து இனிமேல் நம்ம ஆண்டவரை விக்கிரக ஆராதனை எல்லாம் வழிபடக்கூடாது, இன்னும் தீவிரமா நம்ம ஆண்டவரை நேசிக்கணும், ஆராதிக்கணும் என்று சொல்லிதான் சில மார்க்கங்கள் உருவாக்கப்பட்டது. அதுதான் பரிசேயர்கள், சதிசேயர்கள். சோ யூதர் மதத்தை ரொம்ப அவங்க வந்து வைராக்கியமா பாதுகாத்தாங்க. சோ இதுதான் ஒரு ஃபுல் பைபிள் ஹிஸ்டரி, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிட்டேன். சோ ஏன் ஆண்டவர் இந்த 9ஆம் அதிகாரத்துல கானான் குறித்து, நோவா கானானை சபிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏனால் இது பின்வர நாட்களிலே இது நடக்க போகிற ஒன்று. என்னன்னா, கானான் தேசம் என்பது, கானானியர் ஜனங்கள் என்பது யாருன்னா ஆமுடைய குமாரர்கள், ஜெனரேஷன் தான் வந்து கானான் தேசத்துல இருக்கிறாங்க. சோ இப்போ வந்து நான் நோட்ஸுக்கு வரேன். Even the curse on Am is pronounced as a curse on Canaan. If we remember Moses behind the writing, he is pointing out to his audience the land that God was going to give to them is a fulfillment of this pronouncement. So ஏன் மோசே 9ஆம் அதிகாரத்திலே கானானை பற்றியும், கானான் வந்து அழிக்கப்படும், கானான் will be destroyed என்று ஏன் எழுதுறாருன்னா, ஏன்னா அவர் எழுதுறாரு அவருடைய ஆடியன்ஸுக்கு என்னன்னா, நம்ம இனி கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோமே, அப்போ உள்ள போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கானான் தேச ஜனங்களை அழிக்க போகிறோம். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, நோவா அந்த தன்னுடைய குமாரன் மீது போட்ட அந்த 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 சாபத்தினுடைய நிறைவேறுதல் தான் அந்த அந்த கானான் போய் அழிக்கப்படுகிற ஒன்று என்று எழுதுகிறார் மோசே. தி அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு ஏன் கானானை குறித்து அவர் எழுதுகிறார்? ஓகே, Sham's blessing was that God would be his God. This means that God would fulfill his plan of restoration through the descendants of Shem. Japheth will spread throughout the earth and prosper. So 9ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னும் ஒண்ணு வாசிக்கிறோம். சேம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாப்பேத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சேமுடைய ஜெனரேஷன்ல இருந்துதான் யார் வர போறான்னா, அல்லது சேமுடைய ஜெனரேஷன்ல இருந்துதான் தேவனுடைய மீட்பின் திட்டம் தொடர போகிறது. சோ இதுல 10ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்துல
ஷேம், காம், ஜாஃபேத். ஷேம், காம், ஜாஃபேத் இவங்க 3 பேர் தான் நோவாவினுடைய பிள்ளைகள். பட் இதுல பாருங்களேன், அதுல வந்து நோவாவினுடைய வம்ச வரலாறு பற்றி எழுதியிருக்கும். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோக். யாபேத்தின் குமாரர். சோ இதுல வந்து 3 பேருடைய ஜீனியாலஜிஸ் பார்க்கிறோம், வம்ச வரலாறு. அதுல மோசே ஃபர்ஸ்ட் யாரோட வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறாரு? யாபேத். யாபேத் எத்தனாவது பையன்? 3வது பையன். முதலாவது பையன். முதல் பையன். முதல் பையனா 3வது பையனா? முதல் முதல் பையன். முதல் பையன். முதல் பையன் தான். முதல் பையன்ல கை தூக்குங்க. நாங்க போன வாரம் தான் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல. 1, 2, 3. ஆனா இப்படிதான் படிக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது பாப்போமா? நீங்க இப்ப அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க சார். நல்லா இருக்கு. நோவாவுடைய 3 பிள்ளைகள் யாபேத், காம், சேம். ஏழாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும், காமும், யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவர் குமாரரின் 3 மனைவியிலும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஃபர்ஸ்ட் பையன் யாரு? சேம். ஓகே. 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். யாரு ஃபர்ஸ்ட் பையன் இப்போ? சேம். எப்பவுமே பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் பையன் பேர் யாரு பையன் பேர் போடுதோ அவன் தான் ஃபர்ஸ்ட் பையன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனாலதான் நான் இதை கேட்கிறேன். இப்போ ஜாபேத் வந்து 3வது பையனா ஃபர்ஸ்ட் பையனா அப்படி கேட்கும்போது நீங்க ஏதோ சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்கன்ற, பட் பென்டடூக்கு இதுதான் சொல்லி தருது. என்ன சொல்ற கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது சேம், காம், யாபேத் அப்படின்னா அந்த வீட்டுல உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹை ப்ரொஃபஷனல் இருக்க பிள்ளைங்கள சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க வந்து 10ஆம் அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா வம்ச வரலாறுல யாபேத், 10:2 இருக்குது. அது ரிவர்ஸ்ல இருக்கு. அதாவது அதுதான் நான் வரேன், அதுக்குதான் நான் வரேன். இப்போ ஏன் இந்த இடத்துல ஜாபேத்தோட see it's not about the profession or so. நான் ஒரு தகப்பன், நான் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 2 பசங்க பேர் கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பையன் பேர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், செகண்ட் பையன் பேர் தான் செகண்ட் சொல்லுவேன். எங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாரு, எல்லா பெற்றோர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் பைபிள்லயும் நிறைய இடத்துல சேம், காம், ஜாபேத் என்பதுதான் ரெகுலரா. பட் 10ஆம் அதிகாரம் வந்து ஏன் ஜாபேத்துடைய வம்ச வரலாறு ஃபர்ஸ்ட் போட்டிருக்குன்னா, ஜாபேத் ஃபர்ஸ்ட் பையன்றதுனால அல்ல, அந்த இடத்துல பர்பஸ் ஆஃப் அதாவது மோசேயினுடைய ஒரு காரணம், அதை எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா, கடைசி பையனுடைய வம்ச வரலாறு ஃபர்ஸ்ட் எழுதுறாரு, அதுக்கப்புறம் 2வது பையனுடைய வம்ச வரலாறு 2வது எழுதுறாரு, அடுத்தது பையனுடைய வம்ச வரலாறு கடைசி எழுதுகிறார். ஏன் எழுதுறாருன்னா, ஏன்னா கடைசி பையன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பையனுடைய சரித்திரத்துல இருந்து தான் அடுத்த பைபிள் வந்து ப்ரோக்ரஸ் ஆக போகுது. என்ன ஆக போகுது? ப்ரோக்ரஸ் அப்படின்னா சேமுடைய வம்ச வரலாறுல இருந்து தான் தேரா வர போறார். தேராக யாரு? ஆபிரகாம் அப்பா. ஆபிரகாம்ல இருந்து வர போறதுதான் ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு, 10-12 கோத்திரம், ஜூதா, அப்படியே போகும். So that is the important. So என்னோட நோட்ஸ்ல நான் அதுல இருக்கு பாருங்க, the working of God's plan through the descendants of Shem. The purpose of the genealogy in chapter 10 and 11 is to show how God continued
with the fulfillment of his plan of restoration to humanity. We can see the strategy of the author in the ordering of the genealogy. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறுனுடைய ஆர்டர்லயே வந்து அந்த ஆத்தருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன செய்யலாம் பார்க்க போகலாம். இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு த ஆர்டர் ஆஃப் த பர்த் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் நோவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு த ஆர்டர் ஆஃப் பர்த். அப்படின்னா ஜாஃபேத் ஃபர்ஸ்ட் பையனா, செகண்ட் பையனா, தேர்ட் பையனா? பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. 10வது அதிகாரம் 21வது வசனத்துல மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமா இருந்தான்னு இருக்குல்ல பாஸ்டர், அது என்னது? 10ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 21 கடைசி. The sons were also born to Shem, the older brother of Japheth தான் போட்டிருக்கு. மூத்தவர் தானே? மூத்தவனாகிய யாபேத்துன்னு தான் போட்டிருக்கு பாஸ்டர். நாங்க என்ன போன வாரம் தெளிவா படிச்சிருக்கோம். Whose older brother was Japheth. மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. பட் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, the sons were also born to Shem, the older brother of Japheth. older brother of Japhethனா யாபேத்தினுடைய மூத்த குமாரன் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? கிங் ஜேம்ஸ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, unto Shem also the father of all children of Eber, the brother of Japheth the elder அப்படின்னு தான் இருக்கு. Japheth the elder அப்படின்னு தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த அதாவது அக்கார்டிங் டு த பைபிள் வந்து ஜாஃபேத் மூத்தவன் கிடையாது. ஓகே, நான் என்ன கற்றுக்கொண்டேன், நான் என்ன பிலீவ் பண்றேன்றத நான் சொல்றேன். நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க உங்களோட விருப்பம் அது. பட் அக்கார்டிங் டு த பைபிள் நிறைய இடத்துல வந்து சேம் காம் ஜாஃபேத் அதுதான் வந்து ஆர்டர். ஓகே, இன்னொன்னு யார் மூத்த குமாரன், ரெண்டாவது யாரு, மூணாவது யாருன்றது இட்ஸ் அ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஜெனரேஷன்ல இருந்து. ஸோ இந்த இடத்துல ஆர்டர், இந்த 10ஆம் அதிகாரத்துல அவர் போட்டிருக்கிற ஆர்டர் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஜாபேத் போட்டிருக்காருன்னா, கடைசி குமாரன் ஜாபேத், அடுத்தது வர்றதுதான் ஆம், அதுக்கப்புறம் வர்றதுதான் ஷேம். ஓகே, ஷேமுடைய ஜெனரேஷன்ல இருந்துதான் ஓகே தேவனுடைய மீட்பின் திட்டம் போகுது என்பதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சின்ன சின்ன இது இவங்க மூத்தவங்க அவங்க ரெண்டாவது இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நோட்ஸ்ல வாசிப்போம். The descendants of same generation he takes it up last. So it's not according to the order of birth of the sons of Noah, but by the subject of ordering of genealogy. It's not according to the order of birth of sons of Noah, but by the subject of restoration. Since the author wants to show the fulfillment of God's plan through same generation, he takes it up last. புரிஞ்சுச்சுங்களா? ஏன் ஷேம்னுடைய வம்ச வரலாறு கடைசியா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா அதுல இருந்து தான் தேவனுடைய இந்த மீட்பின் திட்டம் ஆனது தொடர்ந்து தேவன் நிறைவேற்ற போகிறார். அதனால அவருடைய ஜெனரேஷனை வந்து லாஸ்ட் எழுதுறார். ஓகே, ஈவன் த டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் ஷேம் ஆர் டிவைடட் இன்டு 2 groups. One line of Shem's descendants ends up in the Tower of Babel and other ends up with Abraham. So ஷேமுடைய ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. அதுல ஒண்ணு உங்களுக்கு தெரியும், பாபேல் கோபுரத்துடைய சம்பவம். இன்னொரு எதுல முடியுதுன்னா ஆபிரகாம்ல முடியுது. ஸோ கண்டினியூ ரீட் பண்ணுவோம். சேம் ஜெனரேஷன் ஸ்டார்ட்ஸ் at 10:21 and breaks up at verse 25. 2 sons of Eber, Peleg and Joktan are separated to show where their descendants ends up. From 10 to 26, the line of Joktan is taken up.
they end up at the Tower of Babel. From 11:10, the line of Peleg is taken up, which ends up with Abraham in 11:26. The incident of Tower of Babel, அதாவது சேமுடைய ஜெனரேஷன் வந்து 2 முக்கியமான நபர்களை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ஜோக்தான் என்கிற ஒரு நபர். அவருடைய கதை எங்க முடியுதுன்னா த டவர் ஆஃப் பாபேல். அதுக்கு அடுத்தது அதே சேமுடைய ஜெனரேஷன்ல பார்க்கிறோம். ஆபிரகாம்ல வந்து அது ends up with Abraham 11:26. Okay, the incident of Tower of Babel reveals the sin of the descendants of Joktan. Their desire was to be independent of God, just like Adam and Eve. 11ஆம் அதிகாரத்தை வருவோம். 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்னா the டவர் ஆஃப் பாபேல். டவர் ஆஃப் பாபேல்ல வந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்கணும். 1ஆம் வசனத்துல வாசிப்போம். 11:1 இருந்து. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக்கும். இதுல ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கணும். இந்த இடத்துல தேவன் வந்து பார்க்கிறாங்க. But the Lord came down to look at the city and the tower the people were building. Look, he said, the people are united and they all speak the same language. After this, nothing they set out to do will be impossible for them. Come, let's go down and confuse the people with different languages. Then they won't be able to understand each other. In that way, the Lord scattered them all over the world and they stopped building the city. So, inga vandu number 1, let us make bricks and harden them with fire. In this region, bricks were used instead of stone and tar was used for mortar. Then they said, come, let us build a great city for ourselves. முதல்ல வந்து let us make bricks for ourselves. ரெண்டாவது let us build a big city for ourselves and reach into the sky. மூணாவது, this will make us famous. This will make us famous. தமிழ்ல ரொம்ப அழகா அது போட்டிருக்கும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் 3வது வசனமா பாஸ்டர்? 3வது. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. நமக்கு ஒண்ணு. ஓகே, நமக்கு ஒண்ணு. ரெண்டாவது, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். சோ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து இறங்கி வந்து பாக்குறாரு. இறங்கி வந்து பார்த்து, இவனுங்க ஒற்றுமையா இருக்கிறது சரியில்லையே. ஒற்றுமையா இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நல்லதுதான். இவனுங்க ஒற்றுமையா இருந்தா இது சரிப்பட்டு வராது சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வந்து பாஷைகளை தாறுமாறாக்குறார். அந்த இடத்துலதான் பார்க்கிறோம், பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கோம். த ரீசன் ஒய், ஏன் ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார்னா, அவங்க நல்லா ஒன்னா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் சரியில்லை, அவங்களுடைய இன்டென்ஷன் சரியில்லை. என்ன இன்டென்ஷன்னா, நமக்கு ஒரு நகரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாகும்படி, நமக்கு 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 அப்படின்னு சொல்லும் போது
they totally rejected God. அவர்கள் தேவனை முற்றிலுமாய் நம்பாமல், சார்ந்தில்லாமல், டிபெண்ட் பண்ணாம, அவர்களுக்கு பேர் உண்டாகும்படி, அவர்களை உயர்த்தும்படி, அவர்களுக்கு பெருமை சேர்க்கும்படி, அவர்களுக்கு ஒரு நகரத்தை கட்டும்படி, அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டி வானத்துக்கு மேல ஏறி சிங்காசனத்துல ஏறி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையே உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். The thought behind them was a selfish desire. அதுலதான் நான் நோட்ஸ்ல அங்க பாக்குறோம். The incident of Tower of Babel reveals the sin of the descendants of Joktan. யோக்தானுடைய வம்சத்தினுடைய பாவத்தின் தன்மையை தான் நம்ம அங்க பாக்குறோம். Their desire was to be independent of God. ஆதாம் ஏவாள் செஞ்சது என்ன? தவறு என்ன? They wanted to be independent of God. தேவனை சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினார். They wanted to, be self-oriented life, selfish life. Their desire was to make a name for themselves and live on their own. They said, "Come, let us make bricks. Let us build for ourselves. Let us make a name for ourselves." அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யுவர் இன்டென்ஷன் வாஸ் ராங். நீங்க யோசிக்கிறதே ரொம்ப தப்பு. ஆண்டவர் தாறுமாறாக்கினார், லாங்குவேஜ் பிரிச்சார். அதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல் எல்லாமே நின்று போனது. ஆனா இது கான்ட்ராஸ்டா 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறீங்க. முதல் வசனத்தை வாசிங்களேன். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே இந்த இடத்துல பாருங்களேன், 11ஆம் அதிகாரத்துல உள்ள காரியங்களுக்கும் 12ஆம் அதிகாரத்துல உள்ள காரியங்களுக்கும் கான்ட்ராஸ்ட் என்னன்னா, 11ஆம் அதிகாரத்துல தங்களுக்கு பேர் உண்டாகும்படி, தங்களுக்கு எல்லாமே they wanted to do themselves. ஆனா 12ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா மோசே எழுதும் போது எழுதுறாரு, I will bless you. இந்த ஐ யாரு? நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? I will make you a name. I will make you into a great nation. அங்க அவங்க என்ன சொன்னாங்க? 11ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பட்டணத்தை நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம். அப்புறம் I will bless you and make you famous. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த. 11ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன பண்ணாங்க? We will make a name for ourselves. மூணாவது, and you will be a blessing to others. I will bless those who bless you and curse those who curse you. All the families on earth will be blessed through you. பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் கான்ட்ராஸ்ட். அங்க தாங்களாகவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தாங்களாகவே மேல வரணும், தாங்களாகவே தங்களுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் நினைத்தார்கள். ஆனா கான்ட்ராஸ்டா ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்க என்ன செய்யறோம்? பார்க்கணும். The two contrast between the selfish desire, a man who is independent of himself, அவனை சார்ந்திருக்கணும் என்ற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம். So Abraham who comes in the line of Peleg submits to God. நான் நோட்ஸ்ல இருந்து வாசிக்கிறேன். Abraham who comes in the line of Peleg submits to God. God said to Abraham, I will make you a great nation. I will bless you. I will make your name great. God's fulfillment of his plan of restoration is through the obedient generation of Abraham, who was later named Abraham. First, ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட ஆபிராமை தேவன் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றினார். ஆபிரகாம் என்று பெயருக்கான அர்த்தம், அதாவது
யூ வில் பி ஃபாதர் ஆஃப் மெனி, ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் என்று அர்த்தம். சோ ஒரு கூட்டம் தங்களை நம்பி இருந்த கூட்டம் சிதறி அடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு மனிதன் ஆபிரகாம் தேவனை முற்றிலுமாய் நம்பி விசுவாசித்து அவன் வந்த அந்த ஆபிரகாம கர்த்தர் இன்னைக்கு வரலும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் இன்னைக்கு வரலும், ஆபிரகாம் ஏறக்குறைய 4000 years பிஃபோர் வாழ்ந்த அந்த ஆபிரகாம இன்னைக்கு வரலும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? சகேயுடைய வீட்டுக்கு போன பிறகு சகேயு கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீயும் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாருமே யாரோட வம்சம்தான். அப்ப நீங்களும் நானும் யாரோட வம்சம்தான்? ஆபிரகாமுடைய வம்சம். த்ரூ கிரைஸ்ட், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம புறஜாதிகளா இருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்கெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், ஆபிரகாமின் வம்சத்தார் நாம். சோ 11ஆம் அதிகாரம் இட் எண்ட்ஸ் அப் வித், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி. ஆனா அதே 11ஆம் அதிகாரத்துலதான் அந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 11th சாப்டர் எதை முக்கியப்படுத்துது? எது அதோடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் தம்முடைய திட்டத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த புரோட்டோ இவாங்கலியான், அந்த முதல் சுவிசேஷத்தை, தீர்க்க தரிசனத்தை தேவன் எப்படி நிறைவேற்றினார், எப்படி நிறைவேற்றுகிறார் என்று எழுதப்பட்டதுதான் முதல் 11 அதிகாரம். இந்த 11 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க தொட்டு 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 கடைசியில யாரோட லீனேஜ்ல வந்துச்சு? ஷேம்க்கு அப்புறம் Abraham. So first 11th chapter is not about Shem. It's not about Noah. Yeah, they all play a role. But how Abraham is brought into the story. ஆபிரகாம எப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள, ஆபிரகாம் மூலமாய் தான் ரட்சிப்பு வரும், ஆபிரகாம் சந்ததியில தான் மனுஷகுமாரன் மேசியா வரப்போகிறார் என்பதை காண்பிக்கும்படியா எழுதப்பட்டதுதான் 11 அதிகாரம். That is called primeval history. It's called as primeval history. So அதுக்குள்ள என்னென்னலாம் கேள்விகள், அது இது எல்லாத்த விட எது ரொம்ப முக்கியம்னா, இந்த பூமியில உண்டாக்குனது தேவன், பூமியை உண்டாக்குனது, மனிதர்களை உண்டாக்குனது தேவன். பின்பு மனிதர்கள் எப்படி விழுந்து போனார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதை சொல்றதுக்காக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தேவன் அந்த விழுந்து போன மனிதனை எப்படி இஸ் கோயிங் டு ரிஸ்டோர் தேம் பேக், அதுல இருந்து வந்ததுதான் 2 சந்ததி. ஒன்னு ஒபீடியன்ட், இன்னொன்னு டிஸ்ஒபீடியன்ட். அதுக்கப்புறம் நோவாவின் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு, அதுல இருந்து ஒரு பையனை தெரிந்து கொள்றாரு, சேம், காம், ஜாஃபேத். நீங்க பாத்தீங்கன்னா காமுடைய சந்ததி பத்தி அதிகமா இருக்காது, யாப்பேதுடைய சந்ததி பத்தி அதிகமா இருக்காது. காரணம், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட்? ஷேமுடைய ஜெனரேஷன். ஷேமுடைய ஜெனரேஷன்ல வந்தவர் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் எப்படி மீதி உள்ள காரியங்கள், எப்படி ஆண்டவர் இந்த மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதை அடுத்த உள்ள மீதி அதிகாரங்கள், பைபிள் புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் 11 chapters இதோட நம்ம முடிக்கிறோம். எதுனா இந்த பிரைமிவல் ஹிஸ்டரி. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்ரியார்கல் ஹிஸ்டரி. ஸோ எப்படி முற்பிதாக்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்குள்ள வராரு என்பதை சொல்ல விதமான எழுதப்பட்டதா மற்ற சரித்திரங்கள், மற்ற கதைகள். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த பேட்ரியார்கல் ஹிஸ்டரி சாப்டர் 12 இருந்து நம்ம படிப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ் ஆக்சுவலா வெனஸ்டே கிளாஸ் இருக்காது. நான் நாளைக்கு டெல்லி போக வேண்டியது இருக்கு. எனக்கு ஆக்சுவலா ஆர்டினேஷன் ப்ரோக்ராம், அசம்பிளிஸ் ஆஃப் காட் நார்த் இந்தியா உடைய கான்ஃபரன்ஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் கான்ஃபரன்ஸ் வர இந்த 3 நாள் 7, 8, 9 இருக்கு. ஸோ
9th வந்து என்னுடைய ஆர்டினேஷன், ரெவரண்ட் ஆர்டினேஷனுக்காக நான் போறேன். ஸோ என்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த மண்டே நம்ம சந்திப்போம். ஓகேவா? ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பென்டேட்டிவ் கிளாஸ் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாய் நீ மாற்றி தருகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எப்படி உம்முடைய திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை நீர் நிறைவேற்றினீர், அது மூலமாய் ஆண்டவரே உம்முடைய குமாரனை எப்படி நீ இந்த பூமிக்கு கொண்டு வந்தீர் என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வகுப்பில பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நபரையும் நீர் தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய வேலை நிமித்தமாய், ஆண்டவரே மற்ற சூழ்நிலைகள் நிமித்தமாயும் ஆண்டவரே அவர்கள் இதை படிக்கிறார்கள். ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுல பங்கெடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். பாஸ்டர் ரிஜி ஆண்டவரே, அவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாரும் கரத்துல போடுத்து ஜெபிக்கிறோம். அடுத்த கிளாஸ் சந்திக்கிற வரையிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நம்ம அடுத்த மண்டே சந்திப்போம். குட் நைட். Thank you, Pastor.